இப்போ வந்து நம்ம எங்க போறோம் அப்படின்னா கன்னியாகுமரி போறோம். கன்னியாகுமரியில போய் சன்ரைஸ் பார்க்கலாம் அப்படின்னு தான் போனோம். ஆனா நாங்க போறதுக்குள்ளேயுமே இங்கேயே சன்ரைஸ் ஆயிட்டு. என்னடி சொல்ற? ஆரஞ்சு கலர்ல தெரியுமாடிக்கு? ஆரஞ்சு கலர்ல பச்சை கலர்ல எல்லா கலர்ல தெரியுதா? சூரியன் நாய. சரி அது தெரியுதா? அதுதான் வந்து சூரியன். தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. ஹாய், இப்போ வந்து நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா கன்னியாகுமரி. ஹாய், இப்போ வந்து நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா ஹாய் இப்போ வந்து நம்ம எங்க வந்திருக்கோம். புள்ள சாப்பிடும்போது ஆய் ஆயின்னு அசிங்கமா பேசாதல டாக். இப்ப வந்து நம்ம எங்க வந்திருக்கோம்னா கன்னியாகுமரிக்கு வந்துட்டோம். நாங்க வந்து அண்டா சர்ச்சு அங்க வந்து கொஞ்ச நேரம் நின்னுட்டோம். இங்க எப்படி வரணும்னு எங்களுக்கு தெரியல. அவங்க யாரு? இப்போ வந்து நம்ம கன்னியாகுமரியில இருந்து வந்தாச்சு. அங்க வந்து என்னது போட்டிங் தான் போலாம்னு நினைச்சோமா. மைக்கு நாசமா போயிட்டு இல்ல அங்க வந்து நிறைய கூட்டமா இருந்தது அப்படின்னால நாங்க போகல. அங்க போனா சாயந்தரம் ரொம்ப லேட் ஆயிரும் அப்படின்னால நாங்க அங்க போகல. இப்போ வந்து வட்டக்கோட்டை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து நம்ம போறோம். கூடவே வாங்க, அங்க வந்து எங்க கூட பாருங்க. அடுத்து இப்போ ஏன் நாங்க பேசுறது ஒழுங்கா கேட்காது அப்படின்னா வந்து எங்க மைக் கொஞ்சம் கோளாறு பண்ணி விட்டுட்டு அவங்க நினைப்பாங்க இப்பதான் நல்லா கேக்கு, இவ்வளவு நேரம் ஒழுங்கா கேட்கல. இல்ல மைக் கொஞ்சம் கோளாறு பண்ணி விட்டுட்டு அதனாலதான் ஒன்றும் நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் வந்து எங்கள் சவுண்டு வந்து கொஞ்சம் பெருசாக நான் கொடுத்து உங்களை எல்லாத்தையும் பார்க்க வைக்கலாம். அந்த தெரியுது பார்த்தீங்களா, அதான் வந்து டிக்கெட் கவுண்டரு. மரம் மட்டும் தான் தெரியுது. டிக்கெட் கவுண்டர் அதுதான். ஆனால் நாங்கள் வந்து டிக்கெட் கவுண்டர் எதுன்னு கூட தெரியாமல் நேராக வாசலுக்கு போயாச்சு. அங்கே வந்து எம்மா டிக்கெட் கவுண்டரை போய் டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்படியே சரி அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அங்கேருந்து இங்கே வந்து நடந்து வந்து டிக்கெட்டை வாங்கிட்டு அந்த எம்ஜிஆர் ஹாஸ்டலில் மாற்று. இப்போ வந்து இங்கே உட்காந்து உங்களோட பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னும் நான் வேற உள்ள வேற போகணும் பார்த்துக்கோங்க. எனக்கு விருப்பமே கிடையாது இப்படிலாம். விருப்பமே இல்லையா? நீங்க வெளியே இருங்க, நான் ஒரு டிக்கெட்டுக்கு அவர்கிட்ட 25 ரூபா நான் இங்க பிளாக்ல வித்துக்கிறேன். 5 ரூபா டிக்கெட் 10 ரூபா, 5 ரூபா டிக்கெட் 10 ரூபா. என்னது எவனுமே வரமாட்டேங்கிறா. இல்ல வேணாம் நானும் வாரேன். வட்டக்கோட்டை அப்படின்னா அதை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. சோசியல் புக்ல அதை பத்தி வந்தது கிடையாது. இதுதான் வந்து வட்டக்கோட்டை. நம்ம உள்ள வட்டக்கோட்டை எப்படி காட்டிக்கிறேன். வட்டக்கோட்டை வட்டமாலாம் இல்ல, ஒரே சதுரமா தான் இருக்கு. சனின்னு அது மேல போய் பார்த்தா தெரியும் வட்டமா இருக்கா சதுரமா இருக்கா. சதுரமா தான் இருக்கு, பார்த்தா தெரியாதா எனக்கு. ஒரே சதுரமா தான் இருக்கு, 4 சைடு முக்கு இருக்கு. ஜியோமெட்ரி பாக்ஸ் வச்சு வட்டம் போட சொன்னா கரெக்ட்டா போட்டு. ஆனா என்னது முக்கே இருக்க கூடாது. இங்க முக்கு தான் இருக்கு. அடுத்து வந்து இது பார்க்க வட்டக்கோட்டை நல்லா இல்ல, வேற யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. அப்புறம் கேஸ் போட்டாங்கன்னா அப்புறம் நான் உள்ளே தான் போயிருக்கேன். நீங்க கேஸ்காரங்க தானே ப்ரோ? அம்மா நாங்கள அடுத்து வந்து இது வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கு. இந்த பிளேஸ் வந்து ரொம்ப மாதிரி நனல்ல இருந்தோன்னே அப்படி பேரா ரிலாக்ஸா இருக்கா. வீட்டுல என்ன வேலைலாம் பாத்தீங்க? என்னால் எதுவும் செய்ய முடியாது. ஏன்? அதாவது என்னால் முடியல, தெம்பில்ல என் மனசுல. வீட்டில் ஒரு வேலையை பார்க்க மாட்டேன். வீட்டில் வேலை பார்க்க கள்ளத்தரம் மட்டும் தான் இங்கே ஓடி வந்திருக்கேன். அடுத்து வந்து இங்கே வந்து கொஞ்சம் ஆனால் உண்மைக்கு ஒரு அமைதியாக இருக்கு, ரொம்ப அமைதியாக. நீங்கள் யாராவது ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பிளேஸ்க்கு வரலாம். சூப்பராக இருக்கு. மைக்கில் நான் நீ அங்கே போய் பேசினாலும் இங்கே ஒன்றும் கேட்காது. எதுவும் ஒப்பாரிக்க இருந்தாலும் கேமரா முன்னாடி வந்து ஒப்பாரி வை. வெளியே போமா, அவ்வளோதான்டா. இதுக்கு தான் நான் 25 ரூபா கொடுத்து உள்ள வந்தேன். இல்லை அமைதியை தேடுறவங்க கண்டிப்பாக வாங்க. அமைதியாக இருக்கு. இவன் வந்து சத்தத்தை தான் தேடுவா, ஏன்னா இப்போ வாய்க்குள்ள இருந்தால் வரும். இந்த தெப்ப குளத்தை எத்தனை வாட்டி கட்ட. இதுதான் மன்னர் வாழ்ந்த ஸ்விம்மிங் பூல். வரலாறு தெரியுதோ இல்லையா, வாயில வரதை அடிச்சு விட்டுருக்குது. அப்பச்சா அப்புறம் அது என்னது செடியா வச்சிருந்தாரு அதுல, அது தொட்டியா? கோட்டைங்க இங்க செவ்வறு எல்லாம் சின்னதா இருக்கு. என்ன ஒண்ணுமே புரியலையா என்ன கோட்டைன்னு. இதுல என்ன இருக்குன்னு பாரு, எட்டி பாரு. வேற ஐ லவ் மை ஃபேமிலின்னு எழுதி வச்சுட்டு போயிருக்கான். ராஜா ரிகானா அம்மு இன்னும் 3 பேர் லவ் பண்ணியிருக்காங்க. டேனி மோனி
எல்லாம் மன்னர் கெட்டின மன்னர் இத்தனை கல்வெட்டு பதிச்சானா என்னவோ நமக்கு தெரியாது. நம்ம வர்ற பாவத்துக்கு ஒன்று பண்ணிடணும். அவனை 2016 இங்கே கொண்டாடியிருக்கான். இவங்க தான் ஃபோட்டோ பைத்தியம். எங்கே போனாலும் ஃபோட்டோ எடுப்பாங்க. நான் அப்படியே ஃபோட்டோ எடுத்து கொடுங்க. இது வேற ஒரு வேலையா? சை. இந்தா அப்படியே ஸ்டோரியை போட்டு 10 நிமிஷத்தாலே போக்கு. நல்லா தான் இருக்கு. இப்படி இன்னொரு போஸ் கேவலமாக இருக்கு. அதாவது சேவ் பண்ணி வந்திருக்கலாம். வந்து தொலைப்ப. இங்கே வாங்க நம்ம ரெண்டு ஐயோ வேண்டாம், நம்ம ரெண்டில் ஒன்றும் எடுக்க வேண்டாம். வந்து அப்படியே வித்தியாசமாக ஸ்டில் கொடுக்குற மாதிரி. ஏச்சி இப்போ இங்கேருந்து பாருங்க. இப்போ அங்கே என்ன தெரிஞ்சா அதே தான் அளவு இங்கேயும் தெரியுது. இல்லை இங்கே கொஞ்சம் கிளியராக கடல் சூப்பராக தெரியுதா. ஃபோனை தட்டி விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், சம்கான்னு இருக்கும். தட்டி விட்டுட்டா கருமண்ணா இருக்கு. ஏன் அங்கிட்டு போய் ஃபோனை தூக்கி காட்டிட்டு இருக்கா. இங்கே கையை தவறி விழுந்துருந்தா அப்புறம் அது வேற தெரியுது. இல்லை இருக்கிற ஒரு ஃபோனை தட்டி விட்டேன்னு சம்கான்னு இருக்கும் அவளுக்கு. அங்கே வரையும் பீச்சு தான். இங்கே வந்து திருவள்ளுவர் ஜல வரைக்குமே பீச்சுனா. கண்டுபிடிச்சிட்டால. உனக்கு எத்தனை ஃபோட்டோ இதுவரை நீ எடுத்திருப்ப? 20-30 ஃபோட்டோ மேலே எடுத்திருப்ப. இந்த பத்தியா அந்த பிள்ளை மானத்தோட அவளை எடுத்தோடனே அந்த அண்ணன் அதை எடுக்கு. நீ என்னைக்காவது அப்படி எடுத்திய? என்ன உட்காந்து ஃபோட்டோ எடுத்து முடிச்சாச்சுன்னு சொன்னே எஞ்சி போயிடுவேன் நீ சேட்டிக்கு. அப்புறம் உனக்கு எப்படி எடுத்து கொடுக்க முடியும்? அடுத்து சுற்றி திரும்பவும் கன்னியாகுமரி கடற்கரைக்கு வந்தாச்சு. வந்து இவ்வளோ திங்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கு. பேக்கில் கொஞ்சம் இருக்குது, அந்த கவரில் கொஞ்சம் இருக்குது, அடுத்து இந்த இதில் இருக்குது. அது ஹெல்மெட் அது வந்து நாங்கள் ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தது தான். ஆனால் எனக்கு நான் ஒன்றுமே வாங்கலை. இனிமேல் நான் எனக்கு தனியாக போய் சரி, உனக்கு தான் 10 கடை ஏறணும். நாங்கள் போன கடையிலலாம் வாங்கிட்டோம். எனக்கு ஒன்றுமே கிடைக்கல. அப்புறமாட்டிக்கு ஏன் சைஸ்க்கு ஒன்றுமே கிடைக்கவே இல்லை. எல்லாமே புதுசாக இருந்துச்சு. அதெல்லாம் நான் ஒன்றுமே வாங்கலை. இனிமேல் நான் போய் பார்க்கணும். இனிமேல் இல்லை அவங்களை அப்படியே இந்த பேக் எல்லாமே நான் தான் தூக்க வேண்டியதாக வேறு இருக்கேன். ரொம்ப டயர்டாக இருக்கேன். எனக்கு எப்பவுமே சளி பிடிச்சிட்டு மூப்பொழிக்கிறதுன்னு நான் ஆரம்பத்துலேயே சொல்லியிருப்பேன். அதில் மூப்பொழிது எல்லாமே செய்யுது. இது என்ன இந்த கவர்மெண்ட் விளம்பரமா? இதெல்லாம் சொல்லிட்டு காசு கேட்பியா? ஹவுஸ்லாம் கேட்கல சொல்கிறேன். மூக்கு ஒழுகுது, சளி பிடிச்சி. நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா காந்தி மணி மண்டபம் அங்கே வந்துருக்கோம். இங்கே ஒன்றுமே இல்லை. சுற்றி பக்கம் நாய நீ வந்து ஒன்றுமே பார்க்கல. வந்தோன்னே தூணை பிடிச்சி உட்காந்துட்டேன். ஒன்றுமே இல்லை நீனே சொல்கிற. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. எனக்கு என்னுடைய பிரச்சனைகள் நிறைய இருக்கு. அதனால் இந்த தூணை பிடிச்சிட்டு நான் வீட்டுக்கு உட்காந்துட்டேன். நாங்கள் வந்து இதை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலான்னு இருக்கோம். பார்க்கலாம், அதுக்கு இடையில வேறு ஏதாவது மேப் காட்டுதா அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் வாங்க மியூசியத்துக்குள்ளே போகலாம். மியூசியம் இல்லை, மியூசியம் இல்லை, மணிமண்டபத்துக்குள்ளே போகலாம். என்ன போட்டிருக்கா அப்படின்னா திஸ் இஸ் தி பிளேஸ் வேர் காந்தி. தம்பி உன் ஆங்கில புலமையை காட்ட சொல்லலை. அதை வாசிச்சதுக்கப்புறம் அர்த்தம் கேட்பேன். அது உனக்கு தெரியாது. sky Suryan's colthing, it's too hot, where to go. இந்த இடம் வந்து லாஸ்ட்டாக மீட் பண்ண ஸ்டாண்டர்ட் பட்டனையும் போட்டு அப்படின்னா எனக்கு யாருமே தெரியாது. அவங்க வந்து உனக்கு தெரிஞ்சால ஒன்று தான் இருக்குது. லாஸ்ட்டாக ப்ரேயர்னு போட்டிருக்கு. ப்ரேயர்னால் சாமி கும்பிட்றது. 4 மணிக்கு கும்பிட்டுருக்காங்க. போ. இது காந்தியோட சின்ன வயசு ஃபோட்டோ. அடப்பாவி. இது வந்து இதுக்கு பிரதர்ஸ். இது வந்து உங்கள் அம்மா, அதுக்கப்புறமாட்டிக்கு இல்லை உங்கள் அப்பாவை காணும். மீதி ஒரு 4 அவங்களுக்கு கூட பிறந்தவங்க 4 பேர் இருக்காங்க. இது வந்து மதர் தெரசா. மகாராஷ்டிரான்னு போட்டிருக்கிறத மதர் தெரேசான்னு வாசிக்க பற்றியா? இதை நான் எடிட்டில் வைக்காம விட மாட்டேன். You really can't play, you know. பார்த்தீங்களா தாத்தா எப்படி ரூபா நோட்டில் சூப்பராக இருப்பாரா? இவர் தான் தாத்தா, ரூபா நோட்டில் இருக்கிற தாத்தா. எல்லாமே காந்திஜியை பற்றின புக்ஸு. அப்பா, பின்ன அவர் மணிமண்டபத்துக்குள்ளே புக்ஸாக வைப்பாங்க. நீ 11th 12th படித்ததை வச்சுட்டாங்கன்னா திடீர்னு. அதனால தான் பக்கம் திருப்பும்போதே சுபாஷினின்னு இருக்கும்போது துப்பிடணும்னு தோணும்.